ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகு ஃபேமிலி. இன்றைக்கி எறா பிரியாணி செய்ய போகிறோம். வீட்டில் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, தயிர் 1 கப்பு, மஞ்சத்தூள். இப்போ ஆஞ்சி வச்ச எறா இருக்குது, அதை எடுத்து இந்த மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி மிக்ஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா நல்லா அந்த மசாலா ஏறி பிரியாணி செய்யும்போது எறா பிரியாணி நல்லா டேஸ்ட்டு தரும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டால் போதும். அரிசி 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிடணும். அப்போ தான் சாப்பாடு உங்களுக்கு சீக்கிரமாக வேவும், நல்லாவும் இருக்கும். அரிசி ஊற வச்சாரோம். இப்போ தேவையான காய்கறி, தக்காளி அரிஞ்சிக்கணும், வெங்காயம் அரிஞ்சிக்கணும், பச்சை மிளகாய் அரிஞ்சிக்கலாம். எறா ஊறிச்சு, ரெடி ஆகிடுச்சு. புதினா தேவையானது எடுத்து வச்சாச்சு, வெங்காயம் அரிஞ்சாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சாச்சு, தயிர் 1 கப்பு எடுத்து வச்சாச்சு, தக்காளி அரிஞ்சாச்சு, பச்சை மிளகாய் அரிஞ்சாச்சு, பட்டம், லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், எண்ணெய் ஊற்றியாச்சு டப்பா வச்சு. இப்போ அதில் தேவையான அந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் அதில் போடுறோம். 1 டீஸ்பூன் நெய் போட்டுங்க, கொஞ்சம் வாசனைக்காக போட்டு அப்படியே பொறுமையாக வதக்கணும். வெங்காயம் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். பொறுமையாக அதை வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கும். அப்புறம் பச்சை மிளகா, அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரையும் வதக்கணும். புதினா போட்டு நல்லா ஒரு 2 கிண்டு கிண்டிங்க. தயிர் 1 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ மசாலா பதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியாக எறாவை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ மசாலாவோட எறா கலந்துருச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். தேவையான மசாலா, கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், உப்பு தேவையானதை அதில் போட்டுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவுக்கு. இப்போ தண்ணி கொதி வந்துடுச்சு, அரிசி எடுத்து போடுறோம். பாருங்க, அரிசியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொதி விட போகிறோம். அரிசி போட்டாச்சு, இப்போ கொதி விட போகிறோம். அரிசி தண்ணி 2 சமமாக வந்ததுக்கப்புறம் லெமன் 1 ட்ராப் விட்டுணும். அப்புறம் கொத்தமல்லி, நெய் 1 டீஸ்பூனு அது கூட சேர்த்துட்டு இப்போ தம் போடுறோம். தம் எப்படி போடுறோம் பாருங்கள். சில பேர் பிரியாணி செய்கிறவங்களும் அடுப்பு கறி வைப்பாங்க. வீட்டில் அந்த வசதி இருக்காதால நம்ம தம்பு இப்படி போடுறோம். மேலே வெயிட் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி பண்ணுறதால என்ன ஆகுனா மேலே அரிசியாக இருக்கிற சாப்பாடெலாம் நல்லா வெந்து பதத்துக்கு வந்துடும். இறக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு பூ மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையும் அரிசியாக இருக்காது. பாருங்க, பல பல்லுக்குது பாரு, சாப்பாடு எல்லாம் வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. அப்பா இலையை போட்டாங்கப்பா. இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். முட்டை வைக்கிறாங்க. பிரியாணியை போடுங்கப்பா ஃபஸ்ட்டு. முட்டை வச்சுட்டாங்க. அடுத்தது என்ன வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே. பசி வேறு தூண்டுது. ஐயோ, ஆனியன் வைக்கிறாங்க. பிரியாணி வைங்கப்பா. அப்பா வச்சுட்டாங்கப்பா, வாசனையாக இருக்குது. பசி வேறு, கொலை பசி. இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம். எறா பிரியாணி நல்லா மணக்க போடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்கிறேன், எல்லோரும் இந்த மாதிரி சண்டேயில் ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என் பசங்க சாப்பிட்றாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. என் பொண்ணும் பையனை சாப்பிட்றாங்க, இப்போ டேஸ்ட்டு சொல்லுவாங்க அவங்க 2 பேரும். அவங்க சொன்னால் ஓகே தான், சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க. அது யாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களோட சாப்பிட்றது சந்தோஷமாக இருக்குது. அந்த விருந்தாளியை பாருங்கள், இப்போ யார் வந்திருக்கான்ட்டு நாங்களும் பார்க்குறோம், வெயிட் பண்ணுறோம். அந்த விருந்தாளியை பாருங்கள், எங்கள் பொண்ணு சாப்பாடு வைக்கிறாங்க, வராங்க பாருங்கள். இவங்க தான் விருந்தாளி. வேலைன்னு எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். குடும்பத்துக்காக ஒரு நாள் ஒதுக்குங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.